திமுகவுடன் கூட்டணி அமைத்தால்தான் அரசியல் அங்கீகாரம் கிடைக்கும் என்பது காங்கிரசுக்கு தெரியும் என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசியல் அங்கீகாரம் கிடைப்பதை இழக்க காங்கிரஸ் விரும்பாது என்று கூறினார். தாவேகாவுடன் காங்கிரஸ் திரைமறைவில் பேச்சுவார்த்தை நடத்துகிறது என்பதெல்லாம் வதந்தி என்று கூறிய அமைச்சர் ரகுபதி, தாவேகாவுடன் யாரும் கூட்டணிக்கு செல்லாததால் காங்கிரசின் நன்மதிப்பை விஜய் புரிந்திருக்கலாம் என்றார். தமிழக வெற்றி கழகத்தை ஆள் இல்லாத வீடு என்று விமர்சித்த அவர், ஆள் இல்லாத வீட்டில் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்றார். அதிமுக கூட்டணி என்பது இடியாப்ப சிக்கல் நிறைந்ததாக உள்ளது என்றும் திமுக கூட்டணியையும் அதிமுக கூட்டணியையும் ஒப்பிடக்கூடாது என்றும் தெரிவித்தார். ஏடிஎம்கேல கூட்டணி பேச்சு அவங்க கொஞ்சம் கட்சி தான். பாஜகவுக்கும் ஏடிஎம்கேக்குமே எத்தனைங்கிற முடிவுக்கே அவங்க வரல. இதுல யார் மேஜர் பார்ட்னர் யார் மைனர் பார்ட்னர்ங்கிற முடிவும் அங்க வரல. அப்படி இருக்கிற போது நீங்க அவங்களையும் எங்களையும் அது இடியாப்பா சிக்கல், அதையே எங்களோட சேர்த்து கொண்டு வர்றீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சுமூகமாக தான் பேசுவோம். யாரையும் நிச்சயமாக எங்களுடைய தலைவர் சரியான பாதையில் தான் இந்த கூட்டணியை கொண்டு செல்வார். எங்களை பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருக்கோம். இது அரசியல் கட்சி. இங்கே அரசியல் அந்தஸ்து கிடைக்கும் என்பது காங்கிரஸ் தலைமைக்கு தெரியும். அதனால் அவங்க அரசியல் அந்தஸ்தை இழக்க விரும்ப மாட்டாங்க. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்தால்தான் சட்டமன்றத்துக்குள்ள அவங்க வர முடியுங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆள் இல்லாத வீட்டில் போய் என்ன வேணாலும் கொண்டாடலாம், அதை பற்றி இல்லை. ஆள் இல்லாத வீடு அது.